ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் இன்று அதிகாலை 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 10,000 கோட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அதிகாலை 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 1:15 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சு. டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணால் 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடச்சிரும். அடுத்த நாள் தரிசனத்துக்கு தான் முதல் நாள் அதிகாலை 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறீங்கன்னா வாங்கின அன்னைக்கு அனுமதிக்கப்பட்ட டைம் அப்படின்னா அலிப்பிரியில் காலையில் 5 மணிலேருந்து நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் 6 மணிலேருந்து நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. கார், ஜீப், பஸ் போகும் மலைப்பாதை காலையில் 3 மணிலேருந்து அனுமதிப்பாங்க. ஸோ டோக்கனை வாங்கிட்டு காலையில் 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ அன்னைக்கே நம்ம திருமலைக்கு போயிடலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். வாங்கின அன்னைக்கே நம்ம நடந்து போக முடியாது. அதற்கு அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து அனுமதிக்கிறாங்கல்ல, அப்போ நம்ம ஜாயின் பண்ணி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 1200 படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த திவ்யதர்ஷன் டோக்கனை அவசியம் காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்சனத்துக்கு அனுமதிப்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன் ATGH சர்க்கிள் தான். ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம். நேற்று தரிசனம் பார்த்தவங்க சொன்னாங்க, காலையில் 10 மணிக்கு ஜாயின் பண்ணோம் க்யூவில், மதியானம் 2:30 மணிக்கு சுவாமி பார்த்தோம் அப்படின்னு. 300 ரூபாய் தரிசனம் நேற்று ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஜாயின் பண்ணுறப்போ 1.5 மணி நேரத்தில் எனக்கு முடிஞ்சிருது. எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க சொன்னாங்க 2 மணி நேரத்தில் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனம். டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி 18 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று சுவாமி தரிசனம் பார்த்தவங்க 20 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. ஸோ 18லேருந்து 20 மணி நேரம் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். அந்த டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அப்படியே நீங்கள் இருந்து கம்பார்ட்மெண்ட்லேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இல்லை அந்த டோக்கனை வாங்கிட்டு ஸ்கேன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் தரிசனம் பார்க்கல அப்படின்னு. அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம் படி 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி மறுபடியும் அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதனால் டோக்கனை பத்திரமா வச்சுக்கணும். ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் போகிறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அப்படி நீங்கள் ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் வர்ற மாதிரி இருந்தால் மொபைல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கொடுத்துடணும். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கொடுத்துட்டு டெலிவரி கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம். ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் மறுபடியும் டெபாசிட் பண்ணுறதுக்கு மொபைல் டெபாசிட் கவுண்டரோ லக்கேஜ் டெபாசிட் கவுண்டரோ கிடையாது. அப்போ எங்கே அந்த மொபைல்லாம் வைக்கிறது அப்படின்னா PACயில் தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க ரீஎன்ட்ரியில் போகிறதா இருந்தால். இல்லைன்னா அப்படியே நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து பார்த்துட்டு வந்துடலாம். வெதர் திருமலையில் வெயில் நேற்று இருந்தாலுமே அனல் இல்லை. கீழ்த்திருப்பதியில் வேணாலும் கொஞ்சம் அனல் இருந்தது. எதுக்கும் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கூட வச்சுக்கோங்க. ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் டெய்லி காலையில் கரண்ட் டேட் புக்கிங்கில் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. நேற்றுலேருந்து 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அகெயின் 10 மணிக்கு ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மட்டும் 10 மணி போல் 300 டிக்கெட் ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுற கரண்ட் டேட் புக்கிங்கும் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுற டோனாஸுக்குண்டான ஆல்ரெடி பே பண்ண டோனாஸுக்குண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு தரிசனம் அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கே இருக்கும். இப்போ காலையில் 10 மணிக்கு ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்கல்ல புக்கிங், அதில் ஃபுல் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேற்று 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, பட் ஃபுல்லாக ஆகலை. மீன்ஸ் எல்லாருமே புக் பண்ணலை. அந்த 300 டிக்கெட்ஸும் புக் ஆகலை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1 மணி போல் நேற்று மத்தியானம், ஏன்னா 1 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி போல் என்ன பண்ணாங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் பேலன்ஸை கரண்ட் புக்கிங்கில் கொடுத்தாங்க. இப்போ நாளைக்கு நாங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கணுன்னா இன்றைக்கி டொனேஷன் பே பண்ணிட்டா ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ண லிஸ்ட்டில் நம்ம வந்துடுவோமா? நாளைக்கு அதன் மூலமாக 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதில் புக் பண்ணிக்கலாமான்னா புக் பண்ண முடியாது. அந்த மாதிரி May 1, 2025 வருடத்துலேருந்து டொனேஷன் பே பண்ணி வெயிட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது புக் ஆகுது.
நீங்கள் இன்றைக்கி இப்போ ஜூன் 11 இன்றைக்கி புக் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த டோனார் நம்ம இப்போ டொனேஷன் பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம டோனார் ஆகிடுவோமே, அப்போ நாளைக்கு புக் பண்ணிக்கலாமான்னா ஆகாது. ஆல்ரெடி இந்த ஸ்கீம் சொன்னாங்கல்ல, அது அப்போது யார் டொனேஷன் பே பண்ணிங்க 40,000 பேர் டொனேஷன் பே பண்ணியிருக்காங்களாம். அவங்களுக்கு தான் தரிசனத்துக்கு ஒரு வாய்ப்பாக டெய்லி 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் 300 ருபீஸ் டிக்கெட் கிடையாது. ஏன்னா இது கூட ஒரு டவுட்டாக கேட்டாங்க, 300 தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்களான்ட்டு. கிடையாது, 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு மட்டும். ஃப்யூச்சர் டேட்டில் நாங்கள் பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செப்டம்பர் மாதம் சாமி பார்க்கணும், அக்டோபர் மாதம் சாமி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகனா வெயிட் பண்ணுங்கள். அதற்குண்டான புக்கிங் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் டேட்டில் புக் பண்ணுறப்போ ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம புக் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆப்ஷன் இன்னும் எனேபிள் ஆகலை. ஆச்சுன்னா உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற டைம் இருக்குது. புக்கிங் உங்களுக்கு இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு ஜூன் 23 தேதிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்ரீவாணி விஐபி ஃப்யூச்சர் டேட் புக்கிங். ஸோ டைம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டோனாஸுக்கு உண்டான தரிசனம் வருது. ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான். அதனால நீங்கள் இப்போ புதுசாக எந்த டொனேஷனும் ஸ்ரீவாணியில் பண்ணாதீங்க. அட்வான்ஸாக பே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதர் ட்ரஸ்ட்டில் ஸ்ரீவாணின்ட்டு, அதில் பே பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது, அஃபீஷியலாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டிடிடி கஸ்டமர் கேரில் ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 விதமாக டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 9 மணிக்கு கொடுக்கறது, இன்ஸ்டண்ட்டாக டொனேஷனும் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணுறது. 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் ஆகிடும். 10 மணிக்கு அடுத்து ரிலீஸ் பண்ணுறது ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு, அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க 300 டிக்கெட்ஸ். ஒருவேளை அந்த 300 டிக்கெட்ஸ் ஃபுல் ஆகலை அப்படின்னா பேலன்ஸ் டிக்கெட்டை அன்னைக்கு மத்தியானம் 1 மணி போல் மறுபடியும் கரண்ட்டு புக்கிங்கில் தான் கொடுக்குறாங்க. நேற்று தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக நமக்கு தெரியும். இது ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்தேன். மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 86,124 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.51 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 41,520 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.76 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 3.97 லட்ச லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டிடிடி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டிஸ்பென்சரிஸில் எடுத்துக்கிட்டவங்களோட எண்ணிக்கை 3,972 பேர். நேற்று ஒரு 12:30 மணி போல் டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போனப்போ க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. ரூம்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலாவில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தர்ஷன் டிக்கெட் டோக்கன்லாம் இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நிற்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப எவ்வளோ பேருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆதாரை செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரும். எங்கே நமக்கு அலாட் ஆகிருக்கோ அதோட என்கொயரி ஆஃபீஸுக்கோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கோ போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கலாம். சாவி கொடுக்குறப்ப நம்ம 2 பேர் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி தான் சாவி கொடுப்பாங்க. 50 ரூபா ரூம் 100 ரூபா ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எது இருக்கோ அப்போ கொடுப்பாங்க. 500 ரூபா காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு ரூம் வேணும்னா நீங்கள் காலையிலே போய் எடுத்துக்கோங்க. ஆனால் நேற்று மத்தியானம் கூட க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. ரூம்ஸ் இருக்குன்னா கொடுப்பாங்க. எகெயின் ரூம்ஸ் இருக்குன்னா சாயந்தரமும் கொடுப்பாங்க. அதை அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் கவுண்டர் அன்னைக்கு உண்டான கவுண்டர் க்ளோஸ் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ரூம் இருக்குது இல்லைன்னா கூட 9:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இருக்குது அப்படின்னா கொடுக்குறாங்க. செக் பண்ணி பாருங்கள் சாயந்தரம். ஆனால் நேற்று மத்தியானமும் கொடுத்தாங்க. பட் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக வேணும்னா நீங்கள் காலையிலே போய் க்யூவில் ஜாயின் பண்ணி ரூம் எடுத்துருங்க. கீழ் திருப்பதினால கூட இதே தான் ரூல் தான். ஆனால் விஷ்ணு நிவாஸில் மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம்ஸ் டிடிடியோடது கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் ஒரு 4 மணி போல் இருந்தீங்கன்னா ரூம்ஸ் கிடச்சிரும். ரூல்ஸ் எல்லாம் இதே தான். ப்ரைவேட்டாக ரீசனபிள் சார்ஜில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு குறிப்பாக சிங்கிள் பர்சனுக்குலாம் இப்போ ரீசெண்டாக வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மேக் மை ட்ரிப்லலாம் புக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸாக உங்களுக்கு கம்மியாக இருக்கும். 1 மந்த் பிஃபோர்லாம் சில ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. வெக்கேஷன் ஆஃபர்னு சொல்லிட்டு அதன் மூலமெல்லாம் புக் பண்ணால் 350 ரூபா தான் வருது. ஆனால் அதே ரூம் நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம் இல்லை நேரில் போய் புக் பண்ணுறோன்னா 500-600 ரூபா 100 ரூபா முன்ன பின்ன கூட்டி குறைச்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கேன். திருச்சானூர், திருமலா, திருப்பதியிலலாம் செக் பண்ணிக்கோங்க. கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் கூட இருக்குது. அது ரிலேட்டடாக கூட டவுட் கேட்குறீங்க. உங்களோட ஓன் டெசிஷனில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக போய் ஸ்டே பண்ணிவிட்டு வந்தவங்க சொன்னாங்க
இனிமேட்டுக்குலாம் அந்த மாதிரி வராதிங்க, ஒன்லி ஃபார் கர்நாடகா ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் பணம் கட்டிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரிட்டர்ன் வராது, நமக்கு பணம் ரீஃபண்டே கிடையாது. கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் ரூமெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் க்ரௌட் இருக்குது. 18 to 20 மணி நேரம் ஆகலாம். தேங்க்யூ.